வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல சாப்டர் 12 டிக் வெல்டிங்க பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிக் வெல்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இதுல வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இதுல வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடுக்கும், ஒர்க் பீஸுக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு வந்து இந்த கேப்ல வந்து ஜெனரேட் ஆகும். சரிங்களா? இதுல வந்து அடிஷனலா ஃபில்லர் வயர் வந்து யூஸ் பண்றாங்க. பேர் எலக்ட்ரோட். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மெல்ட் ஆயி உங்களுக்கு வந்து வெல்லு மெட்டலா டெபாசிட் ஆகும். சரிங்களா? அதுவும் பேஸ் மெட்டலும். ஓகேங்களா? யுஎஸ்ல டிக் டிக் ப்ராசஸ வந்து அவங்க வந்து ஜீட்டா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த எம்எம்ஏ வெல்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோட்டிங் இருக்கும். எலக்ட்ரோட் கோட்டிங் இருக்கும். ஸோ அதுலருந்து உங்களுக்கு வந்து கேஸ் ஜெனரேட் ஆயி உங்களுக்கு வந்து ஒரு சீலிங்கா வந்து யூஸ் ஆகும். பட் இங்க வந்து அடிஷனலா நம்ம வந்து கேஸ் சீல் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? சீலிங் கேஸ் வந்து அடிஷனலா யூஸ் பண்றோம். ஸோ அதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடு சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வெல்ட் ஜோன வந்து ஆக்சிடேஷன்ல இருந்து பிரிவென்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாரி இந்த வெல்ட் பூல் அதையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் ஆகாம உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து பாதுகாக்கிறது தான் வந்து இந்த சீலிங் கேஸோட வேலை. சரிங்களா? இதுல நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து டங்ஸ்டன் இல்ல டங்ஸ்டன் கலந்த எலக்ட்ரோட் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 3370 டிகிரி செல்சியஸ். ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து மத்த மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது இது மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகம். ஸோ எல்லா மெட்டல்லயுமே நம்ம வந்து இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து வெல்டிங் டார்ச். சரிங்களா? இதுல போறது வெல்டிங் கண்டக்டர், அப்புறம் சீலிங் கேஸ். இது வந்து நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட். இது வந்து கேஸ் சீல்டு. ஓகேங்களா? இது கான்டாக்ட் டியூப். இது கேஸ் நாசில். இது வந்து இந்த ஃபில்லர் வயர் சொல்றோம்ல, அது வந்து ஃபில்லர் ராட். ஸோ வெல்டிங் வயர். இது பேஸ் மெட்டல். உங்களுக்கு வந்து இது வெல்டு மெட்டல். சரிங்களா? இது ஆர்க். இப்படி தான் வந்து இந்த டிக் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது வந்து டார்ச்சோட சப் பார்ட்ஸு. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து டார்ச்சோட ஹெட்டு. ஸோ காலர்ட்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து உங்களுடைய அந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வைப்போம். ஸோ நம்ம வந்து இது வந்து காலர்ட் பாடி. சரிங்களா? காலர்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து செராமிக் கப்பு. சரிங்களா? நம்ம வந்து இதை டைட் பண்ணும்போது இங்கே இங்கே வந்து ஒரு ஸ்லாட் 2 ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட் என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் ஆகி உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரோட வந்து அப்படியே பிடிச்சிக்கும், ஹோல்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த செராமிக் கப்பில் வந்து ஷார்ட் கப் இருக்குது, லாங் கப் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது. நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ஓப்பனிங்கை பொறுத்து அது அதை வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து எண்டு கேப்னு சொல்லுவோம். இங்கே வந்து எண்டு கேப்பு அல்ல பேக் கேப்னு சொல்லுவோம். இது வந்து லாங்லேயும் கிடைக்கும், ஷார்ட் பேக் கேப்பும் கிடைக்குது. சரிங்களா? செராமிக் கப்பு நம்ம செராமிக் கப்பு சில இதில் யூஸ் பண்ணுறாங்க, கேஸ் லென்ஸ் கப்பும் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதான் வந்து இப்படி தான் வந்து வெல்ட் டார்ச் வந்து இருக்கும். அந்த டிக் வெல்டிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயின் வேரியபிள் பார்த்தீங்கன்னா கரண்ட். அதுக்கப்புறம் பொலாரிட்டி. என்ன டைப் ஆஃப் கரண்ட்டு, டைப்பு, பொலாரிட்டி, அதுக்கப்புறம் ட்ராவல் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் த டங்ஸ்டன் டங்ஸ்டன் டிப்பு, அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட டிப்பு, அதோட ஆங்கிள். இதெல்லாமே வந்து ஒரு மெயின் வேரியபிள் டிக் வெல்டிங் ப்ராசஸ்க்கு. அதே மாதிரி சீலிங் கேஸ் ஃப்ளோ ரேட்டு, அப்புறம் எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன். இது எல்லாமே வந்து உங்களுடைய அந்த வெல்ல வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேரியபிள். அதான் வந்து இது வந்து மெயினாக வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெல்டிங் கரண்ட் எடுத்துப்போம். ஸோ வெல்டிங் கரண்ட்
வெல்டிங் கரண்ட் வந்து டைரக்ட்லி வந்து இப்போ ப்ரொபோஷனல் டு பெனிட்ரேஷன். வெல்டிங் கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வெல்டிங் கரண்ட் வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? வெல்டிங் கரண்ட் கம்மியா இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோட் டிப்ல வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி ஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஓகேங்களா? ஸ்டேபிளா இருக்காது. ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து அ அந்த ஃபில்லர் ராட் வந்து மெல்ட் ஆகாது. பெனிட்ரேஷன் நடக்காது. ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு வெல்டிங் கரண்ட் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? வெல்டிங் கரண்ட் அதிகமா இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரோட் டிப் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட் வந்து நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் யூஸ் பண்றோமா? ஸோ அந்த எலக்ட்ரோட் வந்து அந்த டிப் வந்து ஓவர் ஹீட் ஆகி, அது மெல்ட் ஆகி, அது வந்து உங்களுக்கு டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்ட் அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாவும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட் டைப் அண்ட் போலாரிட்டி. நம்ம வந்து டிசி நெகட்டிவ், ஏசி, டிசி பாசிட்டிவ் 3 போலாரிட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு போலாரிட்டிக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ நீங்க டிசி அ நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, டிசி நெகட்டிவ் இதில வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரோட் நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி எங்கேருந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரோட்லேருந்து எதில அடிக்கும்? ஒர்க் பீஸ்ல போய் சேரும். சரிங்களா? ஏன்னா ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவ். எப்பவுமே வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ல வந்து நம்ம வந்து ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பா இருக்கும். ஸோ ஷார்ப்பா இருக்கும்போது, அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஸ்ட்ரைக் ஆகும். எங்க ஸ்ட்ரைக் ஆகும்னா, அந்த பேஸ் மெட்டல்ல ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ அப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? இதில வந்து 70% ஆஃப் ஹீட் வந்து எங்க இருக்கும்? ஒர்க் பீஸ்ல. 30% ஆஃப் ஹீட் வந்து எலக்ட்ரோட்ல இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். பட் எம்எம்ஏ வெல்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டிசி பாசிட்டிவ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஆ பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா, அங்க வந்து உங்களுக்கு வந்து கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட் வந்து உங்களுக்கு வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வித் ஷார்ப் எட்ஜஸ். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸ்னால தான் உங்களுக்கு நல்ல பெனிட்ரேஷன் கிடைக்குது. சரிங்களா? ஒரு 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 பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. அது அது வந்து எவ்வளோ ஃபோர்ஸா வந்து அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபோர்ஸ்ல உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏசி நம்ம நார்மலா வந்து ஏசி கரண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து 50% வந்து ஒர்க்ல வந்து ஹீட் இருக்கும். 50% வந்து ஹீட் வந்து எலக்ட்ரோட்ல வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஆ பெனிட்ரேஷன் தான் கிடைக்கும். அதே மாரி வெல் டெபாசிஷனும் பார்ஷியலா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீடியமா கிடைக்கும். சரிங்களா? இதில என்னன்னா ஏசில வந்து பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் மாறி, மாறி வரும். சரிங்களா? அ அப்படி வரனால உங்களுக்கு இந்த மாரி மீடியமான உங்களுக்கு வந்து இந்த வெல் ப்ரொஃபைலோ, அதுக்கப்புறம் பெனிட்ரேஷனும் மீடியமா கிடைக்கும். இதுவே டிசி பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் அந்த ஹீட் வந்து எங்க இருக்கும்னா, ஒர்க் பீஸ்ல இருக்கும். 70% எங்க இருக்கும்னா, எலக்ட்ரோட்ல இருக்கும். ஸோ அப்படி எலக்ட்ரோட்ல இருக்கும்போது, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷாலோ பெனிட்ரேஷன் தான் கிடைக்கும். அதே மாரி வெல் பீட் வந்து உங்களுக்கு வந்து வைடரா வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கிளீனிங் ஆக்ஷன். கிளீனிங் ஆக்ஷன்ல டிசி நெகட்டிவ்ல கிளீனிங் ஆக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? ஆ இந்த கிளீனிங் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா, இந்த ஆக்சைடு லேயர வந்து உங்களுக்கு வந்து மேல வந்து அந்த பிரேக் பண்றது தான் வந்து இந்த கிளீனிங் ஆக்ஷன். பட் ஏசிலயும், டிசி பாசிட்டிவ்லயும் உங்களுக்கு அந்த கிளீனிங் ஆக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏசில பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஹால்ஃப் சைக்கிள்க்கு உங்களுக்கு அந்த அ அந்த கிளீனிங் ஆக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? எப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சைடு லேயர வந்து பிரேக் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சைக்கிள்ல. 2வது சைக்கிள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா?
ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரிங்களா? அதே மாரி டிசி பாசிட்டிவ்ல கிளீனிங் ஆக்ஷன் நல்லாயிருக்கும். அதே மாரி எலக்ட்ரோட் கெப்பாசிட்டி டிசி நெகட்டிவ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது 3.2 400 ஆம்ப்ஸ் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸலன்ட் எலக்ட்ரோட் கெப்பாசிட்டி. ஏசி நீங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி வந்து 3.2 டூ 2 225 ஆம்ப்ஸ். டிசி பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா 6.4 120 ஆம்ப்ஸ். இது வந்து இதில பார்த்தீங்கன்னா புவர் எலக்ட்ரோட் கெப்பாசிட்டி. இந்த டிசி பாசிட்டிவ்ல. ஓகேங்களா? அதே மாரி இந்த டிராவல் ஸ்பீடு நெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள்ல டிராவல் ஸ்பீடு வந்து மேஜரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெல்டிங்ல. இப்போ வந்து உங்க இந்த டிராவல் ஸ்பீடு வந்து எத அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டு அந்த வெல்டோட வித்த வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த பீட வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பெனிட்ரேஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து டிராவல் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பெனிட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். அந்த வித்தும் உங்களுக்கு அந்த வெல்டு வித்தும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதுவே டிராவல் ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணுவோம். அப்போ பெனிட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகும். பட் அப்புறம் வித்தும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டிராவல் ஸ்பீடோட யூசஸ். அதுக்கப்புறம் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் டைப். நம்ம வந்து மொத்தம் ஒரு 4, 5 டைப்பு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? ஒவ்வொரு எலக்ட்ரோடுக்கும் ஒவ்வொரு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பியூர் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு. அதுக்கப்புறம் தோரியேட்டட் எலக்ட்ரோடு. சரிங்களா? அதுக்கப்புறம் சீரியேட்டட் லாந்தனைட் எலக்ட்ரோடு, சிர்கனைட்டட் எலக்ட்ரோடு. சரிங்களா? இந்த எலக்ட்ரோடு தான் வந்து நம்ம நான் கன்சூமபிள் எலக்ட்ரோடா நம்ம வந்து டிக்ல வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப பியூர் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்து நம்ம அந்த லைட் மெட்டல்ஸ் வெல்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? தோரியேட்டட் எலக்ட்ரோடு வந்து இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடு வந்து தோரியம் ஆக்சைடு அலாய வச்சு நம்ம வந்து இத வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தோரியம் எலக்ட்ரோடு வந்து உங்களுக்கு இந்த ஆர்க் இனிஷியேஷனுக்கு ஹை கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து இதுல நல்லாவே இருக்கு. டங்ஸ்டன காட்டிலும். சரிங்களா? ஆர்க் வந்து நல்லா இனிஷியேட் ஆகும். அதே மாரி இதோட டிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ப் டிப்பா வந்து இது இருக்கும். ஓகேங்களா? பட் இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ தோரியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். சரிங்களா? அதே மாரி நம்ம வந்து டிப்ப வந்து கிரைண்ட் பண்ணும்போது, அதோட டஸ்ட் வந்து இன்ஹேல் பண்ணோம்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்து. சரிங்களா? ஸோ டஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டத்துல வந்து நம்ம இந்த கிரைண்டிங் ஆப்பரேஷன்லாம் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த தோரியேட்டட் எலக்ட்ரோடு தான் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அந்த எலக்ட்ரோடு அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து கலர் கோட் இருக்கு. கிரீனு, ஆரஞ்சு அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ரெட்டு ஓகேவா? அதுக்கப்புறம் சீரியேட்டடும், லாந்தனைட்டட் எலக்ட்ரோடு வந்து உங்களுக்கு அதில என்ன அலாய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சீரியம் அண்ட் லாந்தனம் ஆக்சைடு அலாய வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எதுக்கு ரீப்ளேஸா இது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரியேட்டட் எலக்ட்ரோடுக்கு அதுக்கு ரீப்ளேஸா இந்த இது யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த எலக்ட்ரோடும் டிசிலயும் யூஸ் பண்ணலாம், ஏசிலயும் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து சீரியமும், லாந்தனமும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவும் இல்ல. சரிங்களா? தோரியத்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிர்கோனேட்டட் எலக்ட்ரோடு. இதுல வந்து சிர்கோனியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு மாடரேட்டா நம்மளுக்கு வந்து நன்மைகள வந்து குடுக்கும். கம்பேர் பண்ணும்போது தோரியேட்டடையும் டங்ஸ்டன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பிட்வீன்ல எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் தான் வந்து இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ல டிப்ல வந்து ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னென்ன ஷேப்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள் சரிங்களா? ஷார்ப் எட்ஜஸ், வெர்டெக்ஸ் ஆங்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் எண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பால் எண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசி நெகட்டிவ்ல தோரியேட்டட், சீரியேட்டட், லாந்தனேட்டட் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள் அது ஒரு ஆங்கிள்ல வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த 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 வெர்டெக்ஸ் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லென்த் இப்ப இந்த ஷார்ப் கார்னரா அந்த இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் டயாமீட்டரோட 2 டூ டூ 2.5 டைம்ஸ் வந்து ஈக்குவலா வந்து இருந்தா மட்டும் போதும் இந்த லென்த்.
ஏசி கரண்ட்ட வந்து யூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து இந்த ஃப்ளாட் அந்த டிப் வந்து ஃப்ளாட்டா இருந்தா நல்லாருக்கும். ஏன்னா வந்து, உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் வந்து இனிஷியேட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த இது வந்து டங்ஸ்டன் வந்து மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, இந்த மாரி ஃப்ளாட் எண்டா வந்து இருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள் இத வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள். இதான் வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள். இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, பெனிட்ரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து கம்மியாச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த வெல் பீட் அந்த பீடோட விட்த் வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அதே மாரி இந்த பியூர் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் யூஸ் பண்றோம் அப்டின்னா அப்டின்னாலும் சிர்குலேட்டட் எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணும்போதும், சரிங்களா? ஏசி கரண்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பால் எண்ட் இது வந்து பால் எண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பால் எண்ட் எப்படி நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம்? எப்படி வந்து உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் ஆக்கிடணும். ஃப்ளாட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆர்க் வந்து இனிஷியேட் பண்ணும்போது, கரண்ட்ட இனிஷியேட் பண்றோம். அதுக்கப்புறம் கரண்ட் இன்கிரீஸ் பண்றோம். அப்படி இன்கிரீஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயி இந்த மாரி உங்களுக்கு பால் எண்டா கிடைக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து புரொடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? வெர்டெக்ஸ் ஆங்கிள் இன்கிரீஸ் ஆக உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு 3 ஷேப் இருக்கு. ஒண்ணு வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிள். சரி எலக்ட்ரோட் டிப் வந்து ஷார்ப்பா இருக்கும். இது ஷார்ப்பு. இன்னொன்னு வந்து ஃப்ளாட்டு. இன்னொன்னு வந்து பால். பால் எண்டட். ஹெமிஸ்பெரிக்கல்னு சொல்லலாம். ஓகேங்களா? 3 ஷேப்ல வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோடு அந்த டிசைன் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த அந்த டிப்போட டிசைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீலிங் கேஸ். சீலிங் கேஸ் ஆல்ரெடி நான் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு உங்க வெளில வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அட்மாஸ்பியர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதே மாரி அந்த எலக்ட்ரோடையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த சீலிங் கேஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நார்மலா யூஸ் பண்றது நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஆர்கான் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீலியம். அப்புறம் ஹீலியமும் ஆர்கானும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த அஸ்டனிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அப்புறம் நிக்கல் அலாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கான் தான் வந்து நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்றோம். சரிங்களா? அது கூட சில டயத்துல வந்து உங்களுக்கு வந்து 5% ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது பெயிண்டேஷன் நல்லாருக்கும். பொரோசிட்டியும் உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரிங்களா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கான் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. மிக்ஸர கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த ஹீலியம்க்கும், ஆர்கானுக்கும் உங்களுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த புக்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்க் வோல்டேஜ். ஸோ ஹீலியம் வந்து உங்களுக்கு வந்து ஹாட்டர் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ திக்கர் செக்ஷன்ல வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து இந்த ஹீலியம் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சீலிங்க. சரிங்களா? ஆர்கான் வந்து தின் செக்ஷன்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல அதே மாரி ஆர்க் வோல்டேஜ் வந்து இதுல வந்து கம்மியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த்து வேரியேஷன் ஆனாலும், உங்களுக்கு வந்து ஆர்க் வோல்டேஜ் வந்து கம்மியா தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து அத கம்பேர் பண்ணும்போது, இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டிங். இப்ப ஹீலியத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டிங் கெப்பாசிட்டி அது நல்லாவே இருக்கும். திக் செக்ஷன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ நீங்க ஹீலியத்த கம்பேர் பண்ணும்போது, ஆர்கானுக்கு வந்து உங்களுக்கு ஆர்கான் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பெனிட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் புரொடக்ஷன் ஆஃப் வெல். உங்களுக்கு வந்து ஆர்கான் வந்து ஏர கம்பேர் பண்ணும்போது ஹெவியரா இருக்கும். ஸோ சீலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அ டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து விண்டு நல்லா அடிக்குது. அதே மாரி உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர்ல விண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ஆர்கான் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஹெவியர் தேன் ஏர். ஹீலியம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஏர கம்பேர் பண்ணும்போது லைட்டர். ஸோ அதிகமான கேஸ் வந்து தேவைப்படும். நம்மளுக்கு வந்து சீலிங் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட காஸ்ட் அத பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்கான் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதோட அவைலபிலிட்டி வந்து நல்லா இருக்கனால, காஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? ஆ இப்போ வந்து ஹீலியத்தில பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கேஸ்லேருந்து அத வந்து எடுக்கிறோம். சரிங்களா? அதோட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. அதோட காஸ்ட்டும் அதிகமா இருக்கு.
ஸோ மோஸ்ட்லி ஆர்கான் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஷீல்டிங் கேஸோட ஃப்ளோ ரேட்டு. ஸோ இப்போ ஃப்ளோ ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர் ஷீல்டிங் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பொரோசிட்டி வரும், கண்டாமினேஷன் வரும். ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்பர் ஷீல்டிங் இல்லைன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு ஷீல்டிங் கேஸோட ஃப்ளோ ரேட் வந்து அதிகமா இருக்கு. அதிகமா குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல டர்புலன்ஸ் சுழல் ஏற்படும். சுழல் ஏற்படும்போது, வெளியில உள்ள அட்மாஸ்பியர் ஏர் இருக்கு பார்த்தீங்களா? அத உள்ள கொண்டு வந்துரும். உள்ள கொண்டு வந்து அதுவும் பொராசிட்டிய வந்து உருவாக்கும். பொராசிட்டி அதுக்கப்புறம் டங்ஸ்டன வந்து கண்டாமினேட் பண்ணிரும். வெல் மெட்டலையும் கண்டாமினேட் பண்ணிரும். நார்மலா நம்ம எவ்வளோ வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, 10 டூ 12 லிட்டர் பெர் மினிட். சரிங்களா? இப்ப சிஎஃப்ஹெச்ல பார்த்தீங்கன்னா 20 டூ 25 ஓகேவா? அப்புறம் வந்து பேக் பர்ஜிங். இந்த பேக் பர்ஜிங் எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக் பேக் ஆஃப் த வெல்ல வந்து ஆக்சிடேஷன் ஆகாம புரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து பேக் பர்ஜிங் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? டிக் வெல்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக் பர்ஜிங்கா வந்து என்ன கேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, பியூர் ஆர்கான் வந்து யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி வந்து இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸுக்கு நம்ம வந்து இந்த பேக் பர்ஜிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து பைப்புக்கு பைப்புக்கு வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து பேக் பர்ஜிங் பண்ணிடலாம். பட்டு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து பேக் பர்ஜிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பட்ஜ் சேனல் வேணும். இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து எப்படின்னா வந்து வெல்ட் பண்ணும்போது நம்மளும் வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபிட்டிங் மாரி வச்சுட்டு அப்படியே நாசில் வச்சு மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்போ பர்ஜிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடிஷனலா உங்களுக்கு வந்து இப்போ பைப்புல பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து சால்யுபிள் டேம்ஸ் வேணும். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஏரியா பர்ட்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏரும் இல்லாம உங்களுக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து க்ளோஸ் பண்றதுக்கு இந்த டேம்ஸ்லாம் வந்து வேணும். சரிங்களா? அந்த பேக் பர்ஜிங் வந்து ஒரு 2 டூ 3, 4 லேயர் வரைக்கும் வர வரைக்கும் நம்ம பேக் பர்ஜிங் வந்து பண்ணணும். அந்த வெல்டு லேயர் வரந்தட்டிக்கும். ஸோ இதோட பேக் பர்ஜிங்கோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அங்க இருக்க ஏர வந்து ரிமூவ் பண்ணும். சரிங்களா? ஏர ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பேக் வெல்ட வந்து புரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ வெல்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் பர்ஜிங் வந்து பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரியால வந்து எல்லா ஏரையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதோட அந்த கேஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி பேக் பர்ஜிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின்டேஷனும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்ப கார்பன் ஸ்டீலு சரிங்களா? இப்ப அலா ஸ்டீலு அதுக்கெல்லாம் வந்து பேக் பர்ஜிங் வந்து தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து பேக் பர்ஜிங் பண்ணாமயே வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி வெல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான வந்து வெல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன். எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இந்த கான்டாக்ட் டியூப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கான்டாக்ட் டியூப்ல வந்து இந்த எண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் தான் வந்து எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இத வந்து நம்ம வந்து இந்த டியூப் வந்து உள்ள இருக்கனால, நம்ம எப்படி வந்து இத வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஸ்டிக் அவுட் லென்த் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்டுலருந்து, இது வந்து அந்த கேஸ் கப்போட எண்டுலருந்து வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா எலக்ட்ரோடு, இது வந்து ஸ்டிக் அவுட் லென்த். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம். சரிங்களா? ஸ்டிக் அவுட் லென்த்த. ஸோ இப்போ எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. எலக்ட்ரோடு எக்ஸ்டென்ஷன் வந்து எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட் டிப் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஆர்க் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமா இருக்கு. டூ லாங்கா இருக்கு. இந்த எலக்ட்ரோட் எக்ஸ்டென்ஷன் டூ ஹாட்டா இருக்கு. லாங்கா இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரோட் டிப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஓவர் ஹீட் ஆகும். சரிங்களா? ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நார்மலா இந்த ஸ்டிக் அவுட் லென்த் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2 டூ 3 எம்எம். இப்ப எலக்ட்ரோட் டயாமீட்டர் கம்பேர் பண்ணும்போது.
டைம்ஸ் இப்போ வந்து 3.2 அப்படி இருக்குன்னா 3.2 எம்எம் எலக்ட்ரோடு இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்து 3.2 எம்எம்னா 3.2 இன்ட்டு டூ டூ டு த்ரீ டைம்ஸ் இருந்தால் போதுமானது இந்த ஸ்டிக் அவுட் லென்த். அப்புறம் இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் டிஃப்யூசிவ் லெவல் வந்து கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கிராக்கிங் வந்து இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டியான வெல்டை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பேட்டர் வந்து இந்த இதில் வந்து வராது. அதே மாதிரி ஸ்லாக் அண்ட் க்ளோஸனும் இதில் வந்து வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து தின் மெட்டலில் வந்து தின் செக்ஷனில் வித்தவுட் ஃபில்லர் ஒயரும் நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெல்டிங் வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு பெயிண்டேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த திக் ப்ராசஸை யூஸ் பண்ணி டிசம்பிளர் ஜாயிண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எல்லா மெட்டலும் நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இங்கே வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ளக்கூடிய அந்த மெட்டல் இந்த லட்டு, டின்னு இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸில் வெல்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்ற எல்லா மெட்டலையும் நம்ம வந்து இந்த ப்ராசஸில் வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம், மெக்னீஷியம், டைட்டானியம், ஜிர்கானியம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த வெல்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டெபோஷன் ரேட் வந்து இது வந்து கம்மியாக இருக்கும் மற்ற வெல்டிங் ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி வெல்டர் கோஆர்டினேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி வெல்டரோட டேலண்ட் வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எம்ஏ அண்ட் மிக்மேக் அதை காட்டிலும் இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிராஃப்டிக் கண்டிஷனில் வந்து இந்த சைட் வெல்டிங்கு, ஃபீல்டு வெல்டிங்லாம் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா வந்து அந்த வெல் ஜோனை வந்து நம்ம வந்து சீல் பண்ணணும்ல, நம்ம வந்து சீலிங் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கண்டிஷனில் இதில் வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர். See you. Bye.